எல்லாரும் சாப்பிட உட்கார்றாங்க. அப்ப சந்திரசேகர் வந்து பொன்னி எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே, "சக்தி நீ சாப்பிட வாப்பா" அப்படின்றாங்க. சக்தி வந்து அமைதியா இருக்காரு. அப்ப வந்து பொன்னிய வந்து நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் வந்து பொன்னிய கூப்பிடுறாரு. "ப்ளீஸ் மாமா இதுக்கப்புறம் இந்த வீட்ல சாப்பிட சொல்லி என்ன வற்புறுத்தாதீங்க. என்னால சாப்பிட முடியாது. ப்ளீஸ் உங்கள தயவு செய்து கேட்கிறேன். என்ன தன்மானத்தோட வாழ விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்லிடுறாங்க. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. "என்ன அவ வரமாட்டாளா மகாராணி? அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சீன போடுறாளா? சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க பவானி. "இங்க பாரு இந்த மாரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. பொன்னி ஒன்றும் அப்படிப்பட்டவ கிடையாது. அவள் இந்த வீட்டில் இதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னோடனே எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவள் சாப்பிட்லன்னா கேட்டு கேட்டு போகிறா. நம்மளுக்கு என்ன வந்தது? நம்ம வேலையை பார்ப்போம். நீங்களாம் சாப்பிடுங்க ஜெயா சொல்கிறாங்க. உடனே வந்து மனசே கேட்கல. நம்ம சக்திக்கு உடனே சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்து பொன்னி கொடுக்குறாரு. பொன்னி வந்து மரியாதை இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுங்க. அப்புறம் நடக்கிறதே வேற. நான் தட்டி விட்டால் நல்லா இருக்காது அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு ஏன் பொன்னி இப்படி பண்ணுற? என் மேலே இருக்க கோவத்தை ஏன் பொன்னி சாப்பாடில் காட்டுற? நான் யார் மேலேயும் கோவப்படலைங்க. யார் மேலே கோவம் கிடையாது. உங்கள் மேலே கோவப்பட நான் யார்? இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த வீட்டில் இதுக்கப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு கொஞ்சமாவது தன்மானம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அந்த தன்மானம் இருக்கக்கூடாது. எனக்கு சுயகௌரவம் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே இருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து சரி பொன்னி உனக்கு கோவமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ சாப்பிடாம இருக்கிறது என்னால் தாங்கிக்க முடியல பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு சக்தி. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க பொன்னி. இங்கே வந்து சக்தி ஏன்ப்பா சாப்பிடல அப்படின்னோடனே எனக்கு பசி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து சந்திரசேகர் மனசு இல்லாமல் கஷ்டப்படுறாரு. இங்கே வந்து பிரீத்தி என்ன பண்ணுறாங்க, நேராக சக்தி கிட்டே போகிறாங்க. சக்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே என்ன விஷயம் பிரீத்தி அப்படின்றாரு. இங்கே பாரு சக்தி, எனக்கு நல்லா புரியுது. பொன்னி உனக்கு பெரிய துரோகம் பண்ணியிருக்கா. உன் லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டா. அதுக்காக பொன்னியை வந்து நீ போயிட்டு பேசாத சக்தி. ஏன்னா பொன்னி செஞ்ச தப்பு அப்படி. நீ என்ன தான் மன்னிக்க தயாராக இருந்தாலும் பொன்னி அதை கண்டுக்க மாட்டா. ஏன்னா அவள் வந்து தப்பு செஞ்சாலும் அது ஒத்துக்க மனசு இல்லாமல் இருக்கா. அதனால தான் அவள் அப்படிலாம் பண்ணுறா. இதுக்கப்புறம் சக்தி பொன்னி விட்டு சக்தி. பொன்னி அப்படி தான். அவளாம் வேலைக்கே ஆக மாட்டா. சொன்னால் கேளு. இதுக்கப்புறம் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சக்தி முக்கியம். உன் சந்தோஷம் எதில் இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி கையை பிடிக்கிறாங்க. உன்னை கையை வந்து வெடுக்குன்னு எடுக்கிற சக்தி. இங்கே பாரு பிரீத்தி, தேவையில்லாதெல்லாம் பேசுறதை முதல் நிறுத்து. இந்த மாதிரி பேசுறது இதுக்கப்புறம் நான் கேட்கவே கூடாது. பொன்னியை பற்றி முதல்ல தப்பாக பேச நிறுத்து. பொன்னி தப்பு செய்கிறேன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. அவள் எந்த தப்பும் செய்யாதவ. ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பொன்னியை பற்றி தப்பாக பேசுனாங்க. என்கிட்ட இதுக்கப்புறம் பேசாத. உங்ககிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாரும், என்னடா பொன்னி செஞ்ச தப்புக்கு நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? அவள் சாப்பிடாம இருந்தால் இருந்துன்னு போகிறா. நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எப்போ பார்த்தாலும் பொன்னி தப்பு செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறத முதல்ல விடுங்க. எல்லாரும் இதே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் அவள் தப்பு செஞ்சுட்டா, அதான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். அவள் தப்பு செஞ்சத நீங்கள் நம்பலாம். ஆனால் நான் நம்ப தயாராக இல்லை. இந்த நிமிஷம் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பொன்னி எந்த தப்புமே செய்யலை. அவள் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி நிரூபிக்கிறாளோ இல்லையோ, நான் முதல்ல நிரூபிக்கிறேன். இந்த விஷயத்தில் நான் இறங்குறேன். உண்மையை கண்டுபிடிக்கிறேன். யார் யார் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, இப்போ பழியை எதுக்காக பொன்னி மேலே போட்டாங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி எல்லாரோட முகத்திலையும் இங்கே நான் கிழிக்கிறேன். அப்போ தெரியும் பொன்னி எப்படிப்பட்டவன்னு சொல்லி. என்ன சக்தி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சண்முகம். ஆமாண்ணே, இதுக்கப்புறம் வந்து நான் அமைதியாக இருக்கிறதால தான் இங்கே எல்லாரும் ஓவராக பொன்னியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இங்கே எல்லாருக்கும் நான் புரிய வச்சுருக்கணும். நான் புரிய வைக்காம இருந்தது தான் பெரிய தப்பு. இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் பொன்னியை பற்றி நீங்கள் தப்பாக பேசுறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்கிறேன், பொன்னியை பற்றி கூடிய சீக்கிரம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. கேட்ட சுந்தரம் அதிர்ச்சி அடைகிறாரு. ஒரு வேளை இவன் உண்மையை கண்டுபிடிக்க போகிறான்னு சொல்கிறான். அந்த ஒரு பக்கம் பொன்னிக்கு உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி சவால் விட்டுருக்கா. இன்னொரு பக்கம் இவனும் வந்து உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்கிறான். இப்போ வந்து பொன்னிக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகிட்டே இருக்கே. இவங்க 2 பேரும் சேர்ந்து எல்லா உண்மையை கண்டுபிடிச்சிடுவாங்களா நம்மளுக்கு எதிராக? இதை விடவே கூடாது. எப்படியாவது வந்து சக்தியை தடுக்கணும். கண்டிப்பாக சக்தி இறங்கிட்டானா இதில் உண்மையை கண்டுபிடிச்சிடுவான். இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, பிரீத்தி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இதை கேட்டு என்ன இவன் இப்படி பண்ணுறான், பொன்னியை வந்து எப்படியாவது விட்டுருவான், பொன்னி இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கா, அதனால் பொன்னியை வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டான் நான் நினச்சா, இப்போ என்னென்னா பொன்னிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியலையே, சக்தியை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பிரீத்தி. இதோடு முடியுது.